Maths in Life channel, 12th standard Maths, example 2.35. Find all cube roots of root 3 plus I. All cube roots of root 3 plus I சொன்னாலும் ஒன்று தான். root 3 plus I whole power 1 by 3 உடைய values கண்டுபிடிக்க சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். Find the value of root 3 plus I whole power 1 by 3 கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது root 3 plus I whole power 1 by 3. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் அதை நம்ம r into cos theta plus I sin thetaங்கிற போலார் ஃபார்மில் எழுத முடியும். இதில் ஆறுங்கிறது மாடுலஸ் வேல்யூ, தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட்டோட வேல்யூ. ஆறுங்கிறது ரூட் ஆஃப் என்ன ரியல் பார்ட் இருக்கோ அதோட ஸ்கொயர், ரூட் 3 உடைய ஸ்கொயர். என்ன இமேஜினரி பார்ட் இருக்குது, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர். 3 plus 1 root 4 equal to 2. Therefore, r equal to 2. Next, theta equal to tan inverse modulus of y by x, which is equal to tan inverse modulus of y-ங்கிறது imaginary part. Imaginary part எவ்வளோ 1, real part எவ்வளோ root 3. tan inverse of 1 by root 3 னா angle எவ்வளோ pi by 6. Therefore, theta equal to pi by 6. இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Substituting r equal to 2 and theta equal to pi by 6 in equation number 1. அப்போ root 3 plus I equal to 2 into cos pi by 6 plus I sin pi by 6. So root 3 plus I உடைய போலார் ஃபார்ம் வந்து 2 into cos pi by 6 plus I sin pi by 6. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது root 3 plus I whole power 1 by 3. அப்போ இந்த 2 power 1 by 3 cos pi by 6 plus I sin pi by 6 whole power 1 by 3. இப்போ இந்த 1 by 3 உள்ளே கொண்டு வரணும். பட் டிமாய்ஸன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2k பையை நீங்கள் ஆட் பண்ணணும். 2k பை ஆட் பண்ணால் cos 2k pi plus pi by 6 plus I sin 2k pi plus pi by 6 whole power 1 by 3 whole power 1 by 3. இப்போ இந்த 6 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், 6 2s are 12k pi ஆகிடும். Two power 1 by 3 cos 12k pi plus pi by 6 plus I sin 12k pi plus pi by 6 whole power 1 by 3 whole power 1 by 3. இப்போ டிமாய்ஸத்தை அப்ளை பண்ணுங்கள். 2 power 1 by 3 cos 12k pi plus pi. இந்த 3 டினாமினேட்டர் வந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு 6 இருக்குது, 6 3s are 18 plus I sin 12k pi plus pi by 18 k equal to 0 1 2. டிமாய்ஸன் அப்ளை பண்ணும் பொழுது இந்த பவரில் டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. அப்போ 0லேருந்து 3 வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ 0 1 2. இப்போ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். k equal to 0 போடுங்க. k equal to 0 போட்டால் 2 power 1 by 3 cos 0 போட்டால் 0 plus pi pi by 18 plus I sin pi by 18. அடுத்து kக்கு 1 போடுங்க. 2 power 1 by 3 cos 12 into 1 12 pi plus pi 13 pi by 18 plus I sin 13 pi by 18. அடுத்து கேக்கு 2 போடுங்க. 2 power 1 by 3 cos 12 2s are 24 plus pi 25 pi by 18 plus I sin 25 pi by 18. நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட அதிகமாக இருக்குது. அப்போ 25ஐ 18ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 118 சார் 18 மீதி 7. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் சார் அப்படின்னா
cos pi plus the remainder என்ன இருக்குது 7 இருக்கா 7 pi by 18 plus I sin pi plus 7 pi by 18. இப்போ பாருங்க 18 into pi 18 pi plus 7 25 pi வந்துருச்சா. இப்போ cos pi plus theta is minus cos theta. அப்போ minus cos 7 pi by 18 sin pi plus theta அதுவும் minus sin theta. அப்போ minus I sin 7 pi by 18 7 pi by 18